السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கிருபையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள் போன்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் தீய மரணங்களிலிருந்தும் வல்ல நாயன் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, தாய்மார்களே, நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை எந்த தரத்திலே இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையான வாழ்க்கை இருக்கின்றதா? விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றதா? நல்ல உறவோடு அவர்கள் வாழ்கின்றார்களா? நட்பு உணர்வு அவர்களிடத்திலே பிரதிபலிக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமக்களை, பெரும்பான்மையான கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திருமணங்கள் ஆகி சில மாதங்களிலே அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு வருகிறது. திருமணம் ஆகி சில நாட்களிலே அவர்கள் பிரிந்து வாழ்கின்றார்கள். திருமணங்கள் ஆகி குழந்தை பெற்றெடுத்து பால் குடி பருவத்திலே இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமணங்கள் ஆகி கர்ப்பமாக அவனுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒழுங்கான உறவு இல்லை, ஒழுங்கான ஒரு நட்பு உணர்வு இல்லை என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தாய்மார்களை, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழ சொல்லி இருக்கின்றது? கணவன் மனைவிக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு பிரியம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே உறவு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு கோடிட்டு காட்ட இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். எப்படி? ஆயிஷா அவர்கள் சொல்கின்றார்கள், பாத்திமா அவர்களை பார்த்து, பாத்திமா
உங்களுடைய தந்தை நபி, உங்களுடைய தந்தை ஈருலக தலைவர் சக்கரவர்த்தி, உங்களுடைய தந்தையை படைக்கவில்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு உத்தமர்களுடைய மகள் நீங்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா. உங்களுக்கு எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் நபியின் மனைவியாக இருக்கின்றேன், நான் நபியின் மனைவியாக இருக்கின்றேன், நீங்கள் நபியின் மகளாக இருக்கின்றீர்கள். நான் நபியின் மகள் என்பதாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதிகம் சந்தோஷம் அடைய முடியாது, அதிகம் ஆனந்தம் கொள்ள முடியாது. ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா மனைவி கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். கணவன் மனைவி ஜோடிகளாக நீங்கள் சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றானே. நாளை மறுமை நாளிலே நான் என்னுடைய கணவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்தவர்களாக நான் சுவனத்திலே நுழையுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார், பாத்திமா நீங்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கரத்தை பிடித்தவர்களாக நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பாத்திமா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, கணவன் மனைவி உறவு என்பது, அந்த குடும்ப வாழ்க்கை என்பது நாளை சுவர்க்கம் வரை வரக்கூடிய ஒரு புனிதமான உறவு, ஒரு நீண்ட உறவு. இந்த உறவு இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன ஒரு கோப தாகங்களுக்காக கணவன் மனைவியினுடைய உறவை பிரித்து வாழக்கூடிய சமுதாயத்தை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நாம் ஈஸியாக சொல்லலாம், என்னுடைய கணவன் நான் ஆசைப்படுவதை போல இல்லை, என்னுடைய கணவன் நான் நினைப்பதை போல இல்லை என்பதாக மனைவிமார்கள் சொல்லலாம், தாய்மார்கள் சொல்லலாம். அதே கணவன் சொல்லலாம், நான் ஆசைப்படுவதை போல என்னுடைய மனைவி இல்லை, நான் பிரியப்படுவதை போல என்னுடைய மனைவி எனக்கு அமையவில்லை என்பதாக இப்படி அவர்கள் இவர்களையும் இவர்கள் அவர்களையும் குறை சொல்லிக் கொண்டுதான் இன்றைய காலகட்டத்திலே நாம் மனஸ்தாபங்களோடு மனசங்கலங்களோடு நாம் உலகத்திலே கணவன் மனைவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஒரே வரியிலே சொன்னார்கள். லா யஃப்ரிகு லா யுமினு யஃப்ரிகு லா யஃப்ரிகு முஃமினன் முஃமினத்தன் இல்லா கரிஹ மின்ஹா ருதிய மின்ஹா ஆஹர். எந்த ஒரு முஃமினான ஆணும் தன்னுடைய மூமினான மனைவியை வெறுத்து ஒதுக்கி விட வேண்டாம். எந்த ஒரு மூமினான கணவனும் தன்னுடைய மூமினான மனைவியை வெறுத்து ஒதுக்கி விட வேண்டாம். எல்லா குணங்களும் கெட்ட குணங்களாக இருந்தாலும், எல்லா குணங்களும் வீணா போன குணங்களாக இருந்தாலும், அந்த மனைவியிடமும் ஏதாவது ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல செயல்பாடுகள் இருக்கும். அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய பெருமக்களை, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இன்றைய காலகட்டத்திலே மிகவும் மோசமாக இருக்கின்றது. கணவன் மனைவியை அடிப்பதும், மனைவி கணவனை கோபித்துக் கொள்வதும், தீய வார்த்தைகளை சொல்லி அவர்களை கோபத்தை ஏற்படுத்தி பிரிவுக்கு காரணமாக இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபிமார்கள், சகாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா கரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஇன் கத்துன் பியதிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய மனைவிமார்களை அடித்ததே இல்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எத்தனை மனைவிமார்களை திருமணம் முடித்திருந்தார்களோ அத்தனை மனைவிமார்களையும் அவர்கள் கை நீட்டியதே இல்லை.
அடித்ததே இல்லை என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி இருக்கின்றார்கள். என்றால் பெருமக்களை அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அடித்ததும் இல்லை, யாரையும் அடித்து விட்டதும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய தந்தை 2 கட்டத்திலே கை ஓங்கி இருக்கின்றார்கள் அடிப்பதற்காக. ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இன்னொன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 2 கட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகளார் ஆயிஷாவை அடிக்க கை ஓங்கியிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்ததும் இல்லை, அடிக்க விட்டதும் இல்லை. போருடைய சமயம் ஆயிஷா அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு பொருளை துடைத்து விட்டார்கள். அந்த நேரத்திலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களுடைய மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டே இருக்கின்றார். இந்த வேளையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து தங்களுடைய மகளார் ஆயிஷாவை பார்த்து, யா ஆயிஷா, ஆயிஷாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு நீங்கள் சிரமம் கொடுத்து விட்டீர்களே, அவர்கள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கி விட்டீர்களே என்பதாக தங்களுடைய மகளாரை பார்த்து ஒரு குச்சியை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இடுப்பை என்ன செய்தார்கள்? அப்படியே குத்தினார்கள், அடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மடியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உறக்கத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படியே அமைதியாக இருந்தார்கள். இது ஒரு கட்டத்திலே ஆயிஷா அவர்கள் அடிவாங்கி இருக்கின்றார்கள். இன்னொரு கட்டத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். ஆயிஷா அவர்களுக்கும் பெருமானாருக்கும் வாக்குவாதம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம் சென்று தங்களுடைய மாமனாரிடம் சென்று, உங்களுடைய மகளார் சரியில்லை, கொஞ்சம் கோபப்படுகின்றார்கள், எங்கள் இருவர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கோபத்தாகலாக வந்துவிட்டது, கொஞ்சம் கண்டியுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம் புகார் செய்கின்றார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா அவர்களிடம் வந்து, எப்படி நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் கொடுக்கலாம், எப்படி அவர்களை நீ கோபப்படுத்தலாம் என்பதாக அடிப்பதற்கு கை ஓங்கக்கூடிய அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஆயிஷா அவர்களை அடிக்க விடாமல் தடுத்தார்கள். மட்டுமல்ல, அந்த நேரத்திலே அபூபக்கர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இனிமே உங்களுடைய மகளார் எனக்கு நோவினை கொடுத்தாலும் உங்களிடம் வந்து நான் சொல்ல மாட்டேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். என்றால் பெருமக்களை எத்தனை கட்டங்களில் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகளை சந்தித்திருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியை கை நீட்டி அவர்கள் அடித்ததில்லை, அவர்கள் அடிக்க விட்டதும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் சண்டை வந்துவிட்டது. பேச்சுவார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக வந்துவிட்டது. இருவர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து விட்டார்கள். சண்டையை பார்த்து அடுத்த நிமிடத்திலேயே அபூபக்கர் அவர்கள் வெளியிலே அப்படி நின்று விட்டார்கள். உள்ளே கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் அவர்கள் வந்தவர்கள் வெளியிலே நின்று விட்டார்கள். இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சண்டையை அப்படியே அமைதிப்படுத்தி விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்கின்றார்கள்? உள்ளே அழைக்கின்றார்கள். உள்ளே அழைத்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை அழைத்தவுடன் அபூபக்கர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருகாமையிலே சென்று, இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமாக வந்தது, பெருமானாரை நீங்கள் நோவினைப்படுத்தி விட்டீர்களோ, பெருமானாருக்கு நீங்கள் சிரமம் கொடுக்கின்றீர்களோ என்பதாக தங்களுடைய மகளை ஆயிஷா அவர்களை கண்டித்து கை ஓங்கக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். அடிக்க விடவில்லை, தடுத்து விட்டார்கள். தடுத்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வெளியிலே வந்து விட்டார்கள். வெளியிலே வந்தவுடன் ஆயிஷா அவர்கள் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கோபமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை போய் சமாதானப்படுத்துகின்றார்.
அவர்களை போய் சமாதானப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா அவர்களுக்கு கடுமையான கோபம், நம்முடைய தந்தை இருக்கின்ற பொழுது இப்படி சண்டை வந்து விட்டதே, நம்முடைய தந்தை நம்மளை கண்டித்து விட்டார்களே என்பதாக ஒரு கோபம் வந்து பெருமானார் மீது ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றார்? ஏன் என் கோபமாக இருக்கின்றார்? இல்லை, என்னுடைய தந்தை வந்து விட்டார்கள், நாம் சண்டை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக ஆகிவிட்டது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை விட உனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னவென்றால், உன்னுடைய தந்தை உன்னை அடிக்க வந்த பொழுது நான் தடுத்தேன் அல்லவா, அது உனக்கு சந்தோஷம் அளிக்கவில்லையா? அது உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கவில்லையா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்துக்கு மத்தியிலே திருமணங்கள் ஆகி ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த முதல் நாள் அன்றே அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக ஆகிவிடுகின்றது. சின்ன காரியங்களுக்காக, சின்ன ஒரு விஷயங்களுக்காக அவர்கள் கோபப்பட்டு தங்களுடைய உறவை முடித்து தலாக்குடைய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் கணவனும் மனைவியும் ஜோடிகளாக சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். அப்பொழுது யார் கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். யார் தன்னுடைய வாழ்க்கையை இடையிலேயே தொலைத்து விட்டார்களோ, இடையிலேயே அவர்கள் வீணாக்கி விட்டார்களோ அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமையாக இருக்கும் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் தன்னுடைய மனைவியிடம் எந்த அளவுக்கு பாசமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நட்பு உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கோணங்களிலே நமக்கு கோடிட்டு காட்டி இருக்கின்றார். அவர்களுடைய இந்த வாழ்க்கை நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வீட்டிலே அமர்ந்து பால் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கிண்ணத்திலே பால் அருந்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே சென்றவர்கள் வீட்டுக்குள் வருகின்றார்கள். யா ஆயிஷா, ஆயிஷாவே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? யா ரசூலல்லாஹ், நான் பால் குடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னவுடன் அந்த பாலை என்னிடத்திலே கொடு என்பதாக சொன்னார். பாலை என்னிடத்திலே கொடு என்று சொன்னார்கள். ஆயிஷா அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் குடிக்கின்ற பாலை கேட்டு விட்டார்கள் என்பதாக கொடுத்து விடுகின்றார்கள். கொடுத்து விட்டு கொஞ்ச நேரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் கிண்ணத்தை அந்த டம்ளரை கீழே வைத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்த அளவுக்கு பிரியத்தோடு இந்த பாலை பெற்றார்களோ, ஆனால் அதை விட மிகவும் சீக்கிரமாக இந்த பால் டம்ளரை கீழே வைத்து விட்டார்களே. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டதா? அல்லாஹ் எதுவும் வசனங்களை இறக்கி வைத்து விட்டானா? நபியை அந்த பாலை குடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டானா? ஒன்றும் புரியவில்லையே என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். பெருமக்களே, அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே வைத்த அந்த பாலை தன்னுடைய கையிலே எடுத்து ஆயிஷா அவர்களை பார்த்து கேட்டார்கள். யா ஆயிஷா, உன்னுடைய அந்த உதடு எந்த இடத்திலே பட்டது என்பதாக கேட்டார். உன்னுடைய அந்த உதடு நீ எந்த இடத்திலே உன்னுடைய வாயை வைத்து பாலை குடித்தாய் என்று கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தை சுட்டி காட்டினார்கள். அதே இடத்திலே பெருமானாரும் தங்களுடைய புனித உதட்டை பதித்தவாறு அந்த பாலை அருந்தினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். நாம் குடித்த அந்த எச்சில் இடத்திலே பெருமானாருடைய உதடு பட்டு விட்டதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வைத்து பாலை அருந்தி விட்டார்களே என்ற சந்தோஷத்திற்கு அளவே அவர்களுக்கு இல்லை. பெருமக்களே, கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவியிடம் எந்த அளவுக்கு பிரியத்தோடு இருக்க வேண்டும்,
எந்த அளவுக்கு நட்பு உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. இந்த அளவுக்கு பெரிய தோடு இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார், உங்களில் மேலானவர் யார்? ரெண்டு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குர்ஆனை யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவர் உங்களின் மேலானவர், உங்களின் சிறந்தவர் என்பதாக ஒரு இடத்திலே சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே கைருக்கும் உங்களின் சிறந்தவர்கள், கைருக்கும் உங்களின் சிறந்தவர்கள் லிஅஹ்லிஹி, உங்களுடைய மனைவிமார்களிடம் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் உங்களின் சிறந்தவர். நம்முடைய மனைவிமார்களிடம் நாம் நல்ல பெயர்களை எடுக்க வேண்டும். என்னுடைய கணவன் நல்லவன், என்னுடைய கணவன் உத்தமன் என்பதாக நம்முடைய மனைவி சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவன் உங்களில் சிறந்தவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இன்று கணவன் மனைவியினுடைய உறவு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் ஒருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு சொல்லுவார்கள், என்னுடைய அருமை மகனை திருமணம் முடிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், நீ உன்னுடைய மனைவியின் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்து என்று சொல்லுவார்கள். நீ உன்னுடைய மனைவியின் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்து, நீ கஞ்சனாக இருக்காதே, அவளுக்கு எல்லா விதமான கடமைகளையும் செய் என்பதாக. நீ என்ன உடுத்துகிறாய், நீ என்ன சாப்பிடுகிறாய், நீ என்ன அனுபவிக்கிறாய், எல்லாவற்றையும் உன்னுடைய மனைவிக்கும் அனுபவிக்க கொடு என்பதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து சொன்னார். இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்திருக்கின்றார்கள்? சஹாபாக்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய மடியிலே படுத்து பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரம், எவ்வளவு சந்தோஷத்திலே அந்த நேரத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்காக துஆ செய்யுங்கள். ஒரு மனைவி ஒரு கணவனிடம், என்னுடைய கணவரை எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்வது சுன்னத்தான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, அல்லாஹ் ஃபிர்லி மா தகத்தம வமா தஅக்கர வமா அஸ்ரர்த வமா அலன்த யா ஆயிஷா, யா அல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்பின் பாவங்கள், ரகசியமாக பகரசியமாக செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்துக்கே போய் பெருமானாருடைய அந்த நெஞ்சிலே அப்படியே முட்டுகின்றார்கள், சந்தோஷத்திலே துள்ளாடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ஆயிஷா, இவ்வளவு சந்தோஷமா? நான் துஆ செய்த பிறகு உனக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், நீங்க துஆ செஞ்சிருக்கீங்களே, நீங்க ஒரு நபி, என்னுடைய கணவரும் கூட, நீங்க துஆ செஞ்சா நான் எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும்? அப்படி என்றால் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் என்னுடைய சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, மனைவியோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலும் கூட சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டார்களை இவர்களுடைய அந்த கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருந்திருக்கும்?
இன்றைய சமுதாயத்துக்கு மத்தியிலே கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம யதார்த்தமா நம்முடைய தந்தையை பத்தி, நம்முடைய சொந்த பந்தங்களை பத்தி, நம்முடைய மனைவியிடம் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டால் நம்முடைய மனைவியிடம் இருந்து என்ன பதில வரும் என்பதை உங்களுக்கு தெரியும். நம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய தந்தையை பத்தியும் உங்களுடைய சகோதரியை பத்தியும் நான் பேசணும். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க யாரோட இருக்கீங்க? இப்ப என்னோடு இருக்கீங்க. என்னோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுக்கு முக்கியமா என்று கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்தில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்திலும் அப்படியா சமுதாயத்திற்கு மன்னிப்பு தேடுகின்றீர்களா? தாராளமாக மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களை, கணவன் மனைவியினுடைய பந்தம் நீண்ட பந்தம், சொர்க்கம் வரை வரக்கூடியது. ஆகையால் அந்த பந்தத்தை நீங்கள் முறித்து விடாதீர்கள், உடைத்து விடாதீர்கள். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை பேசி தீர்த்து என்ன செய்யுங்கள், சமாதானமாக ஆகுங்கள் என்பதாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் மீது எந்த அளவுக்கு பாசமாக இருந்தார்கள் என்றால், தாது சலாட்டி என்ற ஒரு போர் நடக்கின்றது. அந்த போருக்கு படை தளபதியாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜரத் உமர் அவர்கள் இருக்கின்றார்கள், ஹஜரத் அபூபக்கர், காலித் இப்னு வலீத், பெரும் பெரும் சகாபாக்கள் பக்கத்திலே இருக்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை படை தளபதியாக அனுப்பி வைக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு சந்தோஷம் வாங்க முடியல. இத்தனை சகாபாக்கள் இருக்கிறாங்க, இத்தனை தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்கள விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை தேர்வு செய்து இந்த படைக்கு தளபதியாக அனுப்பியிருக்காங்கன்னா அப்ப நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, நம்மளை ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க என்றுதான் அடையாளம் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷத்தில போருக்கு செல்றாங்க. அந்த போரும் வெற்றி அடைகின்றது. போரும் வெற்றி அடைந்து ஊருக்கு திரும்பக்கூடிய அந்த தருணத்திலே அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சந்தோஷத்தோடு வருகின்றார்கள். போர் பெருமானார் அனுப்பிய போர் வெற்றி அடைந்து விட்டது. இத்தனை சகாபாக்கள் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தேர்வு செய்து அனுப்பி இருக்கின்றார்கள் என்றால் பெருமானார் நம்மை விரும்புகின்றார்கள், மனிதர்களின் எல்லோரையும் விட நம்மீது பிரியமாக இருக்கின்றார்கள் என்றுதானே அடையாளம் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் பெருமானாரிடம் வந்து சபை கூடி இருக்கின்றது. சகாபாக்களுடைய சபை கூடி இருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கேட்டார்கள், அய்யுஹன் நாஸ் அஹப்பு யா ரசூலல்லாஹ், நாயகமே, மனிதர்களில் நீங்கள் யாரை பிரியப்படுகின்றீர்கள்? மனிதர்களே, நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கின்றீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா என்பதாக சொன்னார்கள். ஆயிஷா என்னுடைய மனைவி, அவர்களைத்தான் நான் பிரியப்படுகிறேன், நான் நேசிக்கிறேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை சாதாரண சபை அல்ல, சகாபாக்களுடைய ஒட்டுமொத்த சபை எல்லோரும் கூடி இருக்கின்றார்கள். எல்லா சகாபாக்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் வெட்கப்படல, ரசூலுல்லாஹ் கூச்சப்படல. என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு யாராவது இந்த கூட்டத்துல சொன்னா அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்வோம், தப்பான ஒரு பாதையை பார்ப்போம். அந்த கூட்டத்துல மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு. ஆனா ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய சபைக்கு மத்தியில என்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் பெருமக்களை, கணவன் மனைவியினுடைய உறவு, அந்த திருமண பந்தம் எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே உட்பத்தாக பிரியத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறின் மூலமாக காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே மனைவிமார்கள் மீது அக்கறை செலுத்தினார். ஒரு சஹாபி வருகிறார், நாயகமே, உங்களுக்கு நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் உணவு அருந்த வர வேண்டும் என்பதாக வற்புறுத்தி கூப்பிடுகின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி கேட்டார்கள், வலி ஆயிஷா, ஆயிஷா அவர்களுக்கும் விருந்து வைக்கின்றீர்களா?
என்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களுக்கும் நீங்கள் விருந்து கொடுத்தால் நான் உங்களுடைய இல்லத்திற்கு சாப்பிட வருவேன், இல்லை என்றால் சாப்பிட வரமாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் என்றால், பெருமக்களே, எத்தனை மனிதர்கள், எத்தனை கணவன்மார்கள் என்னுடைய மனைவி வந்தால்தான் நான் உன்னுடைய இல்லத்திற்கு சாப்பிட வருவேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம் எதை சாப்பிடுகின்றோமோ, நாம் எதை அருந்துகின்றோமோ அதையே நம்முடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு சொல்லி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடை என்ன செய்தார்கள், அறுத்தார்கள். ஒரு ஆடை அறுத்து அதனுடைய மாமிசங்களை எதற்கு அறுத்தார்கள், ஏன் அறுத்தார்கள் என்று மனைவிமார்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு ஆடு அறுத்தாங்க. ஒரு ஆடு அறுத்து மாமிசங்களை என்ன செஞ்சாங்க, பங்கு வச்சாங்க. பங்கு வச்சு இந்த வீட்டுக்கு கொடுத்துருங்க, இந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க, இந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வீட்டுக்கும் அந்த குர்பானி கரிய எப்படி நம்ம பங்கு வச்சு அனுப்புறோமோ அது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு அனுப்புனாங்க. மனைவிமார்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட எல்லா மனைவிமார்களும், யார் ரசூலுல்லாஹ், எதுக்காண்டி ஆடு அறுத்தீங்க, எதுக்காண்டி பங்கு வச்சீங்க, யாருக்கு கொடுத்து விட்டீங்க, எதுவுமே சொல்லலையே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், என்னுடைய மனைவி, மூத்த மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வந்து விட்டது. அவர்கள் வஃபாத்தாகி பல வருடங்களாக ஆகிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தை தழுவி ஒரு சில நாட்களிலேயே, ஒரு சில வருடங்களிலேயே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். எந்த ஒரு போருக்கும் அவர்கள் இல்லை, இஸ்லாத்தினுடைய வெற்றிகளுக்கும் எதுவும் இல்லை. ஆரம்பத்திலேயே வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த கதீஜா என்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்து விட்டது. அந்த ஞாபகார்த்தமாக ஒரு ஆடை அறுத்து என்னுடைய மனைவியினுடைய தோழிமார்களுக்கெல்லாம் நான் பங்கு வச்சு கொடுத்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், தன் கட்டிய மனைவி மரணித்து பல வருடங்கள் ஆன பிறகு அந்த மனைவியின் மீது எந்த அளவுக்கு பிரியத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, கணவன் மனைவியினுடைய உறவு, ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்தால்தான் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே எந்த விதமான கசப்புகளும், எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராது என்பதிலே நாம் தெளிவாக சொல்லலாம். இன்று எத்தனையோ இளம் பெண்ணுகளை, இளம் ஆண்களை, வாலிபர்கள் திருமணங்கள் முடிந்து கர்ப்பமாக, மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் தன்னுடைய மனைவியை வந்து பார்க்காமல், மனைவிக்கு உண்டான பராமரிப்பு செய்யாமல், குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பார்க்காமல் அவன் இந்த மனைவியோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன், இவள் என்னை என்ன செய்து விட்டார், திட்டி விட்டார், இவள் என்னை கோபித்து விட்டார், இவளோடு நான் என்னுடைய வாழ்க்கையை நீ தொடர மாட்டேன், நான் வேறொரு மனைவியை மனமுடித்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவி உங்களுக்கு சிறந்த மந்திரி, சிறந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரி என்று சொன்னார்கள். பெண்கள் தரம் கெட்டவர்கள், பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது, பெண்கள் எதுவும் லாய்க்கு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லவில்லை. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய மந்திரிகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தான் பெருமக்களை, நாம் எந்த அளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். 1500 சஹாபா பெருமக்கள் மக்கமா நகரத்தை நோக்கி ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், உம்ராவை செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய சொந்த ஊருக்கு கட்டுக்கடங்காத ஆசைகளை வெளிப்படுத்தி கொண்டு மக்காவை நோக்கி அங்கே சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த கௌபாவினை நின்று கொண்டு அந்த இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எல்லாம் சகாபா பெருமக்களையும் நபிகளையும் நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம், இந்த ஆண்டு நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடாது, அடுத்த ஆண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்.
இஹ்ராமுடைய ஆடையோடு சென்ற சகாபாக்களுக்கெல்லாம் கவலை. சொந்த மண்ணிலே சொந்த நாட்டிலே நாம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டதே என்ற கவலையில இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலையில இருக்கின்றார்கள். வெளியிலே வந்து விட்டார்கள், மக்காவை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் எல்லோரும் கவலையாக இஹ்ராமுடைய ஆடையை களையாமல் வருத்தத்தோடு இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், இந்த ஆண்டு பரவாயில்லை, அடுத்த ஆண்டு நம்ம ஹஜ்ஜுக்கு செல்லலாம், இஹ்ராமுடைய ஆடையை களையுங்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் எந்த சகாபாக்களும் கேட்கவில்லை, யாரும் செவி கொடுத்து சாய்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் உடனே கட்டுப்படக்கூடியவர்கள் சகாபா பெருமக்கள் எல்லா விஷயத்திலும். ஆனால் இந்த ஒரு கட்டத்திலே பெருமானாருடைய சொல்லை கேட்கவில்லை. பெருமானாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த நேரத்திலே உம்மு சல்மா பெருமானாருடைய மனைவி பெருமானாருடைய செவியிலே போய், நாயகமே, முதலிலே நீங்கள் தலையை சிறையுங்கள், முதலிலே நீங்கள் முடியை களையுங்கள், நீங்கள் ஆரம்பத்திலே இஹ்ராமுடைய ஆடையை களையுங்கள், உங்களை பார்த்து உங்களுடைய தோழர்கள் என்ன செய்வார்கள், தங்களை சரி செய்து கொள்வார்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுடைய ஆடையை களைந்தார்கள், தங்களுடைய தலையை சிரைத்தார்கள். அதற்கு பிறகு சகாபாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அமலை செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடியும். எந்த பெண்கள் சரியில்லாதவர்கள், எந்த பெண்கள் லாய்க்கு இல்லாதவர்கள் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அதே பெண்கள் தான் சிறந்தவர்கள், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய தாய்மார்களை, மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு நசீபி அல்லாஹ் தஆலா இந்த பெண்கள் பயானின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த பயானுடைய நிகழ்விலே நாம் சரியான முறையிலே சரியான நேரத்திற்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை செவிமடுத்து கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. மேலும் கணவன் மனைவியினுடைய அந்த திருமண பந்தம் சொர்க்கம் வரை நீண்டு வரக்கூடிய, கியாமத் நாள் வரை வரக்கூடிய நல்ல திருமண பந்தங்களாக, நல்ல கணவன் மனைவிகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நசீபையும் வல்ல நாயன் நாம் அனைவர்களுக்கும் இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا عن سيئاتنا مع الابرار. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை முன்னே தருவாயாக. எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை முன்னே தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழக்கூடிய இளம் தம்பதியினர்களை யா அல்லாஹ் சொர்க்கம் வரை கியாமத் நாள் வரை அவருடைய வாழ்க்கையை நீட்டுவாயாக. யா அல்லாஹ், இளம் தம்பதியர்களுக்கு மத்தியிலே நல்ல உறவை, நல்ல பிரியத்தை, நல்ல நேசத்தை கொடுத்து புரிவாயாக. யா அல்லாஹ், இளம் தம்பதியர்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியிலே எந்த விதமான மனக்கசப்புகளையும் மன சஞ்சலங்களையும் கொடுக்காமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மாமியா மருமகளுக்கு மத்தியிலே நல்ல இணக்கத்தை, நல்ல பாசத்தை கொடுத்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل على محمد.